விலங்குகள் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பூனைகள் இன்னும் பல துன்பத்துக்கும் துயரத்துக்கும் துரோகத்துக்கும் ஆளானாங்க. முக்கியமா நாய்கள் இனத்தால வேட்டையாடப்பட்டு பல பூனைகள் கொல்லப்பட்டாங்க. பல பூனைகள் நாட்டையும் வீட்டையும் விட்டு காட்டுக்கு துரத்தப்பட்டு காட்டுக்கு போய் தஞ்சம் அடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அங்கதான் வைல்டு பிளாக் பேண்டரோட குட்டி ப்ராடக்ட் எங்க தலைவன் கர்ரீஸ மீட் பண்ணோம். அவர்கிட்ட எங்களுடைய அவல நிலையும் துன்பத்தையும் துயரத்தையும் எடுத்து சொன்னோம். அதை கேட்டு எங்க கர்ரீஸ் எங்க ஒவ்வொருத்தரோட மனசுலையும் தைரியத்தையும் தன்னமிகம் போர் குணத்தையும் விதைச்சாரு. பல போர் வித்தைகளையும் அனிமல் அட்டாக் பண்ற கலைகளையும் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுத்தாரு எங்க தலைவர் கர்ரீஸ். அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் பட்டை பலமா வந்துச்சு. டோலக்பூர்ல இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு போர்பட தளபதி நியமிச்சாரு எங்க தலைவன் கர்ரீஸ். எங்க இனத்தை அழிச்சவங்களை எங்களை நாட்டுக்கு தோற்ற நாய்கள் இனத்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு திரும்ப தயாரானோம். அப்பதான் எங்க தலைவன் கர்ரீஸும் எங்களை வழிநடத்த எங்களோட வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா புனைப்படை தலைவர்களும் குறிக்க வச்சாங்க.